ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஜிஎஸ் லைப்ரரி. இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற கதை தங்கத் தாமரைகள். கதையோட ஆசிரியர் G.R. சுரேந்திரநாத். இந்த கதை ஒரு மாத நாவல்ல வெளிவந்த கதை. உங்கள யாராவது என்னைக்காவது உங்க வீட்டுக்கு பேப்பர் போடுற பையன் அழகா ஒரு பாட்டை விசில் அடிச்சிட்டு வரும்போது, டேய் ரொம்ப அழகா பண்றடா அப்படின்னு சொன்னதுண்டா? அப்படி ஒருவேளை நீங்க பாராட்டி இருந்தீங்கன்னா, அந்த பாராட்டை கேட்டு அந்த பையன் முகத்துல வர்ற வெட்கம் கலந்த புன்னகை அவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்திருக்க முடியும். பாராட்டுதல்ங்கிறது சின்ன குழந்தையில இருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் ஒரு அழகான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இத சொல்லும் போதே எனக்கு இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. பாராட்டுதல் அப்படிங்கிறது உண்மையான ஒரு திறமைக்கு கொடுக்கப்படுறதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பாராட்டு அளவோட இருக்கணும். அப்பதான் அது பாராட்டப்படுறவங்களுக்கு மேல 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 பறந்து சிகரத்தோட உச்சிய அடையறதுக்கான சிறகுகளை கொடுக்கும். ஆனா அதே பாராட்டு என்னைக்கு எல்லை மீறி போகுதோ அப்போ அது பறக்கிறதுக்கான சிறகுகள் கொடுக்கறதுக்கு பதிலா மத்தவங்களை குத்தி கிழிக்கிறதுக்கான கொம்புகளை தாங்க கொடுக்கும். சரி, நம்ம திரும்ப பாராட்டுதலுக்கு வருவோம். இந்த பாராட்டுதல்ங்கிறது கலைஞர்களுக்குள்ள ரொம்ப அபூர்வம். அதுலயும் ஒரு குரு தன்னோட சிஷ்யனை பாராட்டுறது, தன்னை மிஞ்சின சிஷ்யனை பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட குரு சிஷ்யருக்கு இடையிலான போட்டியையும் சிஷ்யன் மேல குருவுக்கு வந்த பொறாமையையும் கடைசியில அந்த பொறாமை உணர்வும் சுய கர்வமும் அழிஞ்சு அந்த சிஷ்யனை அவனோட கலைய அதோட மகத்துவத்தை உணர்ந்து அந்த குரு எப்படி கரைஞ்சு போய் லேசான மனசோட உண்மையா பாராட்டினாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடித்தளம். இப்ப நாம கதைக்குள்ள போலாமா? தங்கத் தாமரைகள். டைரக்டர் முழுசா நரைச்சு போயிருந்த அவரோட தாடியை தடவிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாரு. புதுடெல்லி நேஷனல் மீடியா சென்டர்ல தேசிய திரைப்பட விருதுகள் இப்போ கொஞ்ச நேரத்துல அறிவிக்க போறாங்க. சரியா 4 மணி ஆன உடனே தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரும் பார்த்த உடனேயே அறிவு ஜீவிகள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா காட்டன் குர்தா, வெளுத்த தலைமுடி, தாடியோட நடுவர் குழு தலைவர்கள் 3 பேரும் மேடைக்கு வந்து அமர்றாங்க. அமைச்சர், நமஸ்கார் and good afternoon to all of you. Today we are here to announce the winners of the National Film Awards. The National Film Awards are given in 5 categories அப்படின்னு ஆரம்பிக்கவும் நம்ம டைரக்டர் பதட்டத்தோட ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிறாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அவரோட மனைவி வித்யாலட்சுமிய பார்த்து, ஃபீச்சர் பிலிம்ஸ் அவார்ட் கடைசியா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. வித்யாலட்சுமி 1984ல அவர் இயக்குன முதல் படத்தோட கதாநாயகியா அறிமுகமானவர். முதல் படம் முடிக்கிறதுக்குள்ளேயே அவரும் அவளும் காதலிக்க ஆரம்பிச்சு அவ 20வது படம் நடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆன உடனே நடிப்பை நிறுத்தின வித்யாலட்சுமி இப்போ அம்மா கேரக்டர்கள்ல என் வயிற்றுல பிறந்த பையன் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே டைலாக எல்லா படங்கள்லயும் அழுக்காம சொல்லிட்டு இருக்கா. வித்யா, எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்கீங்க? இது வரைக்கும் உங்க 4 படங்கள் பெஸ்ட் பிலிம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. 3 தடவை பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்கீங்க. வயசும் 65 ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு குறையவே இல்லை அப்படின்னா. வித்யா, ஒரு அசல் கலைஞனுக்கு ஓய்வே கிடையாது. அவன் தினம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான் அப்படிங்கிறாரு நம்ம டைரக்டர். அவரோட பதற்றத்துக்கு காரணம் 1980கள்ல பாலு மகேந்திரனோட அவரையும் சேர்த்து தமிழ்ல யதார்த்த பட மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. பாலு மகேந்திரன் எல்லாம் ஓஞ்சு இறந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அவரு திரைப்படங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இயக்குன 44வது படமான வானம் வரை வெளிவந்தப்போ கமர்ஷியலா படு தோல்வி. ஆனா விமர்சன ரீதியா மிகப்பெரிய வெற்றி. பல உலகப்பட விழாக்கள்ல ஏராளமான விருதுகள். ஆனா பெரிய நடிகர்கள் யாரும் நடிக்காததால படத்தை பத்தி நல்ல டாக் வந்து மக்கள் வர்றதுக்குள்ள தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க. வானம் வரை படத்துக்காக சிறந்த இயக்கம் மற்றும் சிறந்த படத்துக்கான நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அவர்கிட்ட 10 ஆண்டுகள் உதவி இயக்குனரா இருந்த விக்டரோட மிருக மனிதன் படமும் அதே ஆண்டு
பிரபல கதாநாயகனான விக்னேஷ்குமார் நடிப்புல வெளிவந்து விமர்சன ரீதியா பெரிய வரவேற்பு பெற்றதோட கமர்ஷியலாவும் சூப்பர் ஹிட் வெற்றிய ஈட்டுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்க 2 பேரோட படங்களுக்கும் தான் விருதுகள் கிடைக்கும்னு பேச்சு. மிருக மனிதன் விக்டர் இயக்கத்துல வெளிவந்த 6வது படம். தமிழோட புதிய தலைமுறை இயக்குனர்கள்ல ரொம்ப முக்கியமான இயக்குனர் விக்டர். வன்முறைகளோட கதைய கொஞ்சம் யதார்த்தம் கலந்து எடுத்த விக்டரோட 6 படங்களுமே விமர்சன ரீதியாவும் வணிக ரீதியாவும் பெரும் வெற்றி பெற்றதால தற்போதைக்கு தமிழ் சினிமாவுல நம்பர் 1 இயக்குனர் விக்டர் தான். விக்டரோட முதல் படம் வந்த உடனேயே அவனுக்கு கிடைச்ச புகழை பார்த்து மனசுக்குள்ள லேசான பொறாம வருது நம்ம டைரக்டருக்கு. அந்த படத்தை பார்த்தப்போ பெரிய மதிப்பும் அவருக்கு ஏற்படல. சுமாரான படம் தான். ஆனா மோசமான படங்களுக்கு நடுவுல அந்த சுமாரான படம் தங்கமா ஜொலிச்சுது. அடுத்தடுத்த படங்கள்ல பெரிய நடிகர்கள், பெரிய வெற்றிகள், கோடிகள்ல சம்பளம்னு விக்டரோட கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்க, அவர்கிட்ட சினிமா கத்துக்கிட்ட விக்டர் தமிழ் சினிமால அவரை விட உயரமான இடங்களுக்கு போனத அவரால ஏத்துக்க முடியல. அவரோட மனசுக்குள்ள விக்டர் மீதான பொறாம அதிகரிச்சுக்கிட்டே போனுச்சு. பிறகு வெளிவந்த விக்டரோட படங்களை அவர் பார்க்கவே இல்லை. அவன் பல தடவை அழைச்சும் தட்டி கழிச்சிட்டாரு. அதனால அவன் அவர்கிட்ட பேசுறதே குறைச்சுக்கிட்டான். ஆனா அவரோட மனைவி வித்யா மேல அம்மா அம்மான்னு உயிரா இருப்பான். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்து வித்யாவை பார்த்துட்டு போவான். அவனோட பிறந்த நாளுக்கு மட்டும் வந்து டைரக்டர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான். அப்போவும் அவர் அவனோட சினிமாக்கள் குறிச்சு ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. சும்மா என்ன சாப்பிட்ட, உடம்பு நல்லா இருக்கா, இப்படிதான் பேசுவாரு. இப்போ டிவியில அமைச்சர் த மோஸ்ட் பிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் விருது குறிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம டைரக்டர் வித்யாவை பார்த்து விக்டர் வந்தானா அப்படிங்கிறாரு. போன சனிக்கிழமை வந்து அவன் தான் என்னைய டிஎம்டி டெஸ்ட்டுக்கும் எக்கோ டெஸ்ட்டுக்கும் அழிச்சிட்டு போனான். ஆமா ஆமா சொன்னேன் அப்படிங்கிறாரு. பெஸ்ட் பிலிம் பெஸ்ட் டைரக்ஷன் அவார்ட் கிடைச்சதுன்னா கேஷ் பிரைஸ் எதுவும் இருக்கா வித்யா கேட்க, 2,50,000 ரூபாய். அவ்வளவுதானா? ஏய் பணமா பெருசு? கோல்டன் லோட்டஸ் அவார்டு தருவாங்க, தங்கத்தாமரை அவார்டு. எவ்வளோ சினிமாக்காரங்களோட கனவு தெரியுமா அது? அவரு சொன்ன உடனே சில வினாடிகள் அமைதியா இருந்த வித்யா, உங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் அப்படிங்கிறா. ஏன்? விக்டரும் அவங்க கூட போட்டியில இருக்கான். ஏய் லூசு மாதிரி பேசாத. விக்டர்லாம் சோட்டா பையன். அவன் என்கிட்ட சேர்ந்தப்ப கிளீன் ஸ்லேட், கிளாப்னா என்னன்னு கூட தெரியாது. நான் தான் சினிமால ஆனாவன் சொல்லி கொடுத்தேன். ஃபீச்சர் பிலிம்ஸ் ஜூரி ஹெட் யார் தெரியுமா? ரிஷிகேஷ் பானர்ஜி. அவரு விக்டரோட வயலன் படத்தை எல்லாம் குப்பையில தூக்கி போட்டுருவாரு. நான் அந்த படம் பார்த்தேங்க. அது வயலன் படம்னாலும் அதுல ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இருந்துச்சு. நீங்க படம் பார்க்காமலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது சொல்றா வித்யா. ஏய் எனக்கு அடிதடி படம்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன்? நாயகன் படத்துல கூட தான் வயலன்ஸ் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த படம் பிடிச்சு போய் மணி வீட்டுக்கு போய் மாலை போட்டு பாராட்டிட்டு வந்தீங்க. சுப்பிரமணியபுரம், புதுப்பேட்டை, பருத்தி வீரன், ஆடுகளம் படம் வந்தப்பெல்லாம் கூட சசிகுமார், செல்வராகவன், அமீர், வெற்றிமாறன் எல்லாரையும் பாராட்டி மேடையில பேசுனீங்க. எனக்கு என்னமோ விக்டரோட படத்துல எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல. பிரச்சனை உங்ககிட்ட தான். என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு பதட்டத்தோட. ஏன்னா ஒரு ஆணோட அத்தனை கீழ்மைகளையும் அறிஞ்சவ அவனோட மனைவி தான். அப்போ டிவியில அமைச்சர், நவ் த ஃபீச்சர் பிலிம் அவார்ட் வில் பி அனௌன்ஸ்டு பை ரிஷிகேஷ் பானர்ஜி அப்படின்னு உடனே நம்ம டைரக்டர் நிமிர்ந்து உட்கார்றாரு. பல்வேறு விருதுகளை அறிவிச்சுட்டு ரிஷிகேஷ் 10 நிமிஷங்களுக்கு பிறகு பெஸ்ட் டைரக்ஷன் அவார்ட் கோஸ் டு அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தவும் டைரக்டருக்கு படபடப்பா இருக்கு. சில நொடிகள் இடைவெளிக்கு பிறகு ரிஷிகேஷ் ஜே விக்டர் ஃபார் ஹிஸ் தமிழ் பிலிம் மிருக மனிதன் அப்படின்னு சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போடுது. சங்கடத்தோட அவரை பார்த்த வித்யா ஆறுதலா அவரோட தோல்ல கைய வைக்கிறா. அவளோட கைய விலக்கி விட்ட அவரு நகத்தை கடிச்சுக்கிட்டு பதட்டத்தோட டிவிய பாக்குறாரு. பெஸ்ட் டைரக்ஷன் கிடைக்காட்டாலும் பெஸ்ட் பிலிமுக்கான அவார்டாவது கிடைக்குமா? இந்த கேள்வி அவருக்குள்ள ஓடுது. ஆனா ரிஷிகேஷ் த பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம்ஸ் கோஸ் டு த தமிழ் பிலிம் மிருக மனிதன் டைரக்டட் பை விக்டர் அப்படின்னு சொல்லவும் டேம் இட் அப்படின்னு கத்திக்கிட்டே எதிரில இருந்த டீப்பாய எட்டி உதைக்க அது லேசா நகர்ந்து நிக்குது. வித்யா, எதுக்குங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பார்க்காத விருதா அப்படின்னு கேட்க, எனக்கு கிடைக்காதத பத்தி ஒண்ணும் இல்ல.
என் படத்தை விட தகுதி குறைவான படத்துக்கு கொடுத்ததை தான் தாங்கிக்க முடியலன்னு அவர் சொல்ல வித்யா பதில் ஒன்னும் சொல்லல. அப்போ அவரோட மொபைல் அடிக்குது. டைரக்டர் சூரியகுமார் போனை ஆன் பண்ண அவரு, சூர்யா, சத்யஜித் ரேயும் மிர்னால் சென்னும் அவார்டு வாங்கின தேசத்துல மனுஷனை தேடி தேடி கொள்ற படம் எடுக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்கறாங்க சொல்லிக்கிட்டே அவரோட ரூமுக்குள்ள போறாரு. அரை மணி நேரம் கழிச்சு முகத்துல பரபரப்போட ரூமுக்குள்ள வர்றா வித்யா. ஏங்க, விக்டர் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வந்திருக்கான். நான் இருக்கேன்னு சொல்லிட்டியா? ஆமா, பரவாயில்ல, இப்ப தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. விக்டரோட ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. இப்ப நீங்க போகலன்னா சிஷ்யனை அவமானப்படுத்தி துரத்தி விட்ட இயக்குனர் யார் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு முழுசும் ஆன்லைன்ல அலப்பறை பண்ணுவாங்க. அவ சொன்ன உடனே தலைய அழுத்தி பிடிச்சுக்கிட்டு யோசிக்கிறார். வேற வழியே இல்லாம பேண்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு வெளியே வந்தாரு. வரவேற்பறையில காத்திருந்த விக்டர் 3 நாள் தாடியும் ஜீன்ஸ் காட்டன் ஷர்ட்டுமா உட்கார்ந்துருந்தான். 2 ஆளுயர ரோஜா மாலைகளை அவருக்கும் வித்யாவுக்கும் போட்டு அவங்க காலில் விழுந்து வணங்கினான். அவரு இயந்திரத்தனமா ஆசீர்வதிக்கிறார். ரிப்போர்ட்டர்களை பார்த்து விக்டர், நான் சார் கிட்ட சேர்ந்தப்ப வெறும் களிமண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, அதை கூட உருட்டி பொம்மை செஞ்சிடலாம், வெறும் மண்ணு, ஸ்கூல் புத்தகத்தை தவிர எதுவும் படிச்சதில்ல, ஒரு சுஜாதா பாலகுமாரன் கூட தெரியாது. சார் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மளிகை கடையில வேலையில இருந்தேன். ஒரு பில்லுல என்னோட அழகான கையெழுத்தை பார்த்துட்டு சும்மா எழுதுறதுக்காக என்ன சேர்த்துக்கிட்டாரு. இப்ப இங்க வந்து நிக்கிறேன். இந்த வாழ்க்கை, இந்த விருது, இது எல்லாம் சார் தான் கொடுத்தாரு. அதனால இந்த விருதை நான் சாருக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்னு விக்டர் சொல்றான். பத்திரிகையாளர்கள், சார், உங்க சிஷ்யன் விக்டருக்கு விருது கிடைச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைரக்டரை கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாழ்த்துக்கள், கடனேன்னு சொல்லிட்டு வணக்கம் போட்டுட்டு உள்ள போக பாக்குறாரு. சார் சார், ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு கத்தவும் இவரு மெதுவா திரும்புறாரு. சார், இந்த தடவை உங்க படமும் ஃபைனல் ரவுண்ட்ல இருந்தது, உங்களுக்கு கிடைக்காம விக்டருக்கு விருது கிடைச்சத எப்படி பாக்குறீங்க? கேட்ட உடனே விக்டர் பதட்டமாகறான். இவர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம புன்னகைக்கிறார். ஒரு யூடியூபர் உங்க சிஷ்யன் கிட்ட நீங்க தோத்ததா எடுத்துக்கலாமா அப்படின்னதுக்கும் பதில் சொல்லாம புன்னகைக்கிறார். அவரோட வாழ்க்கையில ரொம்ப கசப்பான புன்னகை அது. என்ன சார், கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம கேட்ட விக்டரோட தோல்ல கைய வச்சு அடக்குன டைரக்டர், ரொம்ப பெருமையா இருக்கு, என்னோட மகன் தானே என்னை ஜெயிச்சிருக்கான், உங்களுக்கு தலைப்பு வைக்க இது போதுமா? நான் வரேன், காலையில இருந்து உடம்பு சரியில்லை சொல்லிட்டு வேகமா திரும்பி நடக்கிறார். சட்டுன்னு நடை தடுமாறி விழப்பாக்கவும், சார் பார்த்து அப்படின்னு ஓடி வந்து தாங்கி பிடிச்ச விக்டர் அவரை உள்ள அழைச்சிட்டு போறான். அவரு சோஃபால உட்கார்ந்த உடனே வித்யா அவரை ஓரக்கண்ணால பாத்துக்கிட்ட விக்டரோட கைய பிடிச்சு கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குலுக்குனா. அவரோட காலடியில உட்கார்ந்து விக்டர் அவரோட கால்களை தொட்டு தன்னோட கண்கள்ல ஒத்திக்கிட்டு, நீங்க இல்லைன்னா இந்நேரம் எங்கேயாச்சும் மளிகை கடையில கணக்கு எழுதிக்கிட்டு இருந்திருப்பேன், என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா. சட்டுன்னு அவரோட கால்களை அணைச்சுக்கிட்டு அழுதான் விக்டர். அவரு இயந்திரத்தனமா அவனோட தலைமுடியை தடவி, யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. பிறகு சட்டுன்னு எழுந்து, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படுக்கை அறைக்குள்ள நுழையிறாரு. படுக்கையில படுத்தபடியே யோசிக்கிறாரு. உங்க சிஷ்யன் கிட்ட நீங்க தோத்ததா எடுத்துக்கலாமா கேட்ட அந்த நிருபரோட கேள்வி மண்டைக்குள்ள குடைஞ்சுக்கிட்டே இருந்தது. கட்லுக்கு எதிரில தன்னோட முதல் பட பூஜையின் போது விக்டர் அவருக்கு மாலை அணிவிச்ச புகைப்படம் பெருசா தொங்கிக்கிட்டு இருந்தது. அவரோட மொபைல் போன் அடிக்குது. மூத்த பத்திரிகையாளர் அழைக்கிறாரு. தவிர்க்க முடியாம எடுத்து, சொல்லுங்க கனகராஜ் அப்படிங்கிறாரு. விக்டருக்கு விருது கொடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கவும், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு சொல்லிட்டு போனை வைக்க தொடர்ச்சியா போன் கால்கள். பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அவர் ஆத்திரத்தோட அவரோட மொபைல தூக்கி அவரும் விக்டரும் இருந்த புகைப்படத்து மேல ஆவேசத்தோட எறிகிறார். கண்ணாடி வேகமா உடைஞ்சு சத்தத்தோட கீழே விழுந்து செதறுது. என்னங்க, என்னாச்சு? பதட்டத்தோட அறைக்குள்ள வந்தா வித்யா. கீழே உடைஞ்சு கிடக்குற போட்டோவையும் மொபைலையும் பார்த்த வித்யா, என்னங்க இது அப்படின்னு பக்கத்துல வர்றா. என்னன்னு தெரியல, திடீர்னு உடைஞ்சிருச்சு சொன்ன அவரோட குரல்ல தடுமாற்றம். சுவத்துல இருக்க போட்டோ கண்ணாடி எப்படிங்க திடீர்னு உடையும்? உங்க மொபைல் எப்படிங்க அங்க போச்சு? அது 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 வரிசையா போன் வந்துகிட்டே இருந்துச்சு,
ஒரு கோபத்துல தூக்கி எறிஞ்சேன். அது கரெக்டா போட்டோ மேல விழுந்துடுச்சு அப்படிங்கிறாரு. வித்யாவோட கண்களை பார்க்காமலேயே அவரோட முகத்தை நிமித்தி சில நொடிகள் அவரோட கண்களை ஒத்து பார்த்த வித்யா சட்டுன்னு அவரை இழுத்து தன்னோட மார்போட சேர்த்து இறுக்கிக்கவும் அவருக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கு. வித்யா அவரோட தலைமுடிய மெல்ல கோதிக்கிட்டு கூல் டைரக்டர் சார், கூல் அப்படின்னு சொல்ல அவருக்கு அழுக வர்ற மாதிரி இருக்கு. நான் வேணும்னு பண்ணல வித்யா சொன்ன அவரோட குரல் அவரோட இழிவான செயலை நினைச்சு தழுத்தழுத்தது. சரி சரி சொல்லிக்கிட்டே தொடர்ந்து அவரோட தலைமுடிய கோதின வித்யா, நல்ல வேலை விக்டர் இப்பதான் போனான், அவன் இத பார்த்திருந்தானா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான் அப்படிங்கிறா. அவரை நிமிர்த்தி கலைஞர்களுக்குள்ள பொறாம இருக்கிறது இயல்புதாங்க, ஆனா அது இவ்வளவு வெளிப்படையா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப சங்கடமாயிருது. தொடர்ந்து வித்யா, உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டவன் உங்களை விட மேல போறப்ப பொறாமையாத்தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனா சினிமா வெறும் தொழில் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அற்புதமான கலை. அந்த கலைய விக்டருக்குள்ள செதுக்கின சிற்பி நீங்க தான். சிற்பி தான் செதுக்கின சிலைய பார்த்து பொறாமப்படக்கூடாதுங்க சொல்லவும் அவருக்குள்ள உள்ளுக்குள்ள வலி வருது. சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு அவரு, ஒத்துக்கிறேன் வித்யா, பொறாமதான். அதுக்குன்னு என்னை விட தகுதி குறைவான படத்துக்கு விருது தந்தத எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க மிருக மனிதன் படத்தை பார்க்கவே இல்லையே. சரி, நீ 2 பேர் படத்தையும் பார்த்தல்ல, நீ சொல்லு எது ரொம்ப நல்லா இருந்தது? என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி, எந்திரிச்சு வாங்க ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு வித்யா எழுந்திரிக்கவும், ஏய் அப்படின்னு அவ கைய பிடிச்ச அவரு, நீ நழுவாத, இங்க பாரு, என் கண்ணை பார்த்து உண்மையை சொல்லணும், யார் படம் நல்லா இருந்தது? சில வினாடிகள் தீவிரமா யோசிச்ச வித்யா, உங்க படமும் நல்லாதான் இருந்துச்சு, ஆனா விக்டரோட படத்துக்கு உங்க படத்தை விட 5 மார்க் கூட கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட மனசு தளர்ந்து போகுது. தொடர்ந்து வித்யா, சரி என்ன விடுங்க, ரிஷிகேஷ் பானர்ஜி நீங்க ரொம்பவும் மதிக்கிற டைரக்டர் தானே, அவர் எதுக்கு விக்டரை சூஸ் பண்ணணும்? நீங்க முதல்ல விக்டரோட படத்தை பாருங்க, பார்க்காமலே உங்க படத்தை விட தகுதி குறைவான படத்துக்கு கொடுத்ததா சொல்லக்கூடாது. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்த டைரக்டர், சரி பாக்குறேன், விக்டர் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறாரு வேகமா. அவருக்காக 4 ஃப்ரேம்ஸ் பிரிவியூ தியேட்டர்ல ஏற்பாடு பண்ணப்பட்ட மிருக மனிதன் சிறப்பு காட்சியில அவரு, வித்யா, விக்டர், விக்டரோட மனைவி 4 பேர் மட்டும் உட்கார்ந்துருந்தாங்க. டைரக்டரோட இடது பக்கம் வித்யாவும் வலது பக்கம் விக்டரும் உட்கார்ந்துருக்காங்க. படத்துல எடுத்த உடனே மதுரையை காமிக்கவும் அவருக்கு சலிப்பா இருந்தது. அவரு விக்டரோட பக்கம் திரும்பி, பாண்டியர் காலத்துல கூட மதுரையில போர் மூலம் இவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்காது. வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் மதுரை பேஸ்டு தமிழ் சினிமாக்களை பார்த்தானா மதுரையில எல்லாரும் விடிஞ்சு எழுந்திருச்ச உடனே காஃபி குடிச்சிட்டு ஒருத்தனை ஒருத்தன் குத்திக்கிட்டு சாவாங்கன்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லவும் விக்டர் சத்தமா சிரிச்சான். வித்யா அவரோட காதுக்குள்ள மெதுவா, முன்முடிவு எதுவும் இல்லாம பிளைனா, நீங்க பெரிய டைரக்டர், விக்டர் உங்க சிஷ்யங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஒரு ரசிகனா படத்தை பாருங்க அப்படிங்கிறா. அவரு மௌனமா திரைய பாக்குறார். திரையில பயங்கரமா மழை பெய்ய ஒரு காந்தி சிலை க்ளோஸ் அப்ல நனைஞ்சுகிட்டு இருந்தது. காந்தி சிலைக்கு எதிர் வீட்டுல இருக்க 7 வயசு சிறுமி காந்தி சிலை மழையில நனைகிறதையும் தெருவுல எல்லாரும் கொடையோட போறதையும் பாக்குறா. சமையல் அறையில அந்த சிறுமியோட அம்மா வேலையா இருக்க சிறுமி ஒரு குடைய எடுத்துக்கிட்டு வெளியில வர்றா. ரோட கிராஸ் பண்றா. காந்தி சிலைக்கு மாலை போடுறதுக்காக அமைச்சிருந்த இரும்பு ஏணி வழியா தடுமாற்றத்தோட ஏறி காந்தி சிலைக்கு மேல கொடைய பிடிச்சு காந்தி நனையாம பாத்துக்க நம்ம டைரக்டர் படத்துக்குள்ள ஆழ்ந்து போறார். மதுரையில 80s 90கள்ல வாழ்ந்த ஒரு தாதா குழுவினரோட கதைய படமாக்கியிருந்தான். வெறும் வெட்டுக்குத்து படமா இல்லாம ரவுடிகளோட காதல், குடும்பத்தினர், நண்பர்கள்னு அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப யதார்த்தமா காட்டியிருந்தான். அதோட 80s மற்றும் 90ஸ்கள்ல மதுரை வாழ்வியல அற்புதமான டீட்டெயிலோட சித்தரிச்சிருந்தான். படத்தை பார்க்க பார்க்க விக்டர் மேல மதிப்பு உயர்ந்துகிட்டே போனுச்சு. முதல் படத்துல இருந்து அவன் ரொம்ப உயரத்துக்கு வந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சது. படத்தோட இடைவேளை நெருங்கும் போது விக்டர், சார் இன்டர்வல் வரப்போகுது, ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம் கண்டினியூ பண்ணலாங்கிறாரு டைரக்டர். படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சியில அவரு அசந்து போறாரு. அப்படி ஒரு காட்சியை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. இவ்வளவு வன்முறையான ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சிய அழகியலோட இவ்வளவு யதார்த்தமா எடுக்க முடியுமா?
முடிவுல ஹீரோ சிறையில தனிமையில இறந்து போற காட்சிய விக்டர் எடுத்திருந்த விதத்தை பார்த்து பிரமிப்போட விக்டரோட கைய இறுக்கமா பிடிச்சு அழுத்துறாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சினிமாவை பார்த்து அவரையும் அறியாம அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சு திரையில பிலிம் பை விக்டர் அப்படின்னு முடிய எழுந்திரிக்கவே மனசு இல்லாம ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு மௌனமா உட்கார்ந்துருக்காரு. விக்டர் சார் அப்படின்னு அவரோட தோல்ல கைய வைக்க மெதுவா எழுந்திருக்கிறார். விக்டர் தவிப்போட அவரோட முகத்தையே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அவனை கட்டி பிடிச்சு பாராட்டணும்னு அவரோட மனசு துடிக்குது. ஆனா நேத்து வந்த பய அப்படின்னு அவரோட ஈகோ தடுக்குது. ஆனா மிருக மனிதன் படத்தோட அத்தனை அற்புதமான காட்சிகளும் வேகமா மனசுக்குள்ள ஓடவும் அவருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த பொறாமை தீ அணைய ஆரம்பிக்குது. விக்டரை சில வினாடிகள் உறுத்து பார்த்த அவரு சட்டுன்னு அவனை பிடிச்சு அவரோட தோளோட அணைச்சுக்கிட்டு மகா கலைஞன்டானி அப்படிங்கிறார். சார் அப்படின்ன விக்டரோட குரல் தழுதழுக்குது. விக்டரை நிமிர்த்தின அவரு உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்னடா, சட்டுன்னு 2 வருஷத்துல நீ பெரிய ஆளானதை பார்த்து எனக்குள்ள ஒரு பொறாமை. நீ வளர வளர பொறாமையும் வளர்ந்துகிட்டே போச்சு. நான் தொழில் கத்து கொடுத்த பையன் என்னை விட பெரிய ஆளானத என் மனசு ஏத்துக்கவே இல்லை. உனக்கு அவார்டு கிடைச்சப்ப பொறாமை உச்சத்துக்கு போயிடுச்சு சொன்ன அவரு கொஞ்சம் இடைவெளி விட்டு, ஆனா உன்னோட அற்புதமான கலை அந்த பொறாமைய ஜெயிச்சிடுச்சுடா சொல்லவும் வித்யா கண்கலங்க அவரை கட்டி பிடிச்சுக்கிறா. தொடர்ந்து அவரு விக்டர் ஒரு நல்ல கலை மகா அற்புதமான கதை என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை அழுக்கையும் கழுவி வெளியேற்றும். உன் படம் என் மனசோட அழுக்க வெளியேற்றிடுச்சு. தன்னை விட சிறந்த கலைஞனை இன்னொரு கலைஞன் ஏத்துக்கலன்னா அவனோட கலை அவனை விட்டு போயிடுண்டா. இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமால இதாண்டா பெஸ்ட். ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணு, உன்னை பத்தி நிறைய பாராட்டி பேசணும் அப்படின்னாரு. கண்ணங்கள்ல கண்ணீர் வடிய விக்டர் அவரோட கால்கள்ல விழ பார்க்க அவனை தடுத்து இறுக்கமா அணைச்சுக்கிட்டார். கதை அவ்வளவுதாங்க. கதைய படிச்சு முடிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொறாமைகளை கூட சுத்தமா கரைச்சு அழிச்சிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட குறைகளையும் மற்றவங்களோட நிறைகளையும் ஏத்துக்கிற அளவுக்கு மனசு விசாலமானதா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். கதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அழகான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.